ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படிங்க? ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு பிக்கு வெரி 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 சாரி கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்லியிருப்போம் என்னென்னா, தினமும் வந்து இந்த வீடியோ வந்துடும். அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம இந்த பார்பி வீடியோ வந்து வில்லேஜ் தான் மாற்ற போகிறோம், வேறு மாதிரி மாற்ற போகிறோம், வீடியோ வேறு மாதிரி மாற்ற போகிறோம். இந்த மாதிரிலாம் நிறைய இது வந்து உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன். பட் வந்து என்னால் டைம் இல்லை அப்படிங்கிற காரணத்தால் மட்டுமே என்னால் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா, நான் 7th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறேன். நான் 7th படிச்சுட்டு வந்து நான் அது ஸ்கூல் ஒர்க்கு, அப்புறம் டியூஷன் போவேன், அப்புறம் மதரசா, அந்த மாதிரி நிறையா அப்படியே நாட்கள் போயிடும். ஸோ வந்து என்னால் வீடியோ போட டைம் இல்லை. இது ஷார்ட்ஸ் அப்படிங்கும்போது நான் ஈஸியாக போட்டுருவேன். ஸோ வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நம்ம வீடியோவில் ஆர்ட்டு, கிராஃப்ட் இந்த மாதிரி எல்லாமே வரப்போகுது. ஸோ ரெகுலராக பாருங்கள். இதுக்கு மேலே நான் ஏமாற்றணும்னு விரும்பலை. பட் பார்பி வீடியோவுமே உங்களுக்கு வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு வீக்குக்கு 1 வீக்குக்கு ஒருக்கா வந்து உங்களுக்கு வந்துடும். சண்டே ரிலீஸ் ஆயிரும். ஸோ இப்போ ஆர்ட்டுக்குள்ளே போகலாமா? பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு சிம்பிளான வந்து ஆர்ட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து இந்த ஓரம் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த ஓரத்தில் வந்து நம்ம ஃபஸ்ட் மார்ஜின் போட்டுக்கோங்க. மார்ஜின் போட்டுட்டு இந்த ஓரத்தில் வந்து இந்த மாதிரி போடுங்க. நான் போடும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து நம்ம பீட்ஸுமே சேல்ஸ் பண்ணுறோம். மெயினாக வந்து நான் வாங்கிக்கோங்க. நான் எல்லா நம்பரும் கொடுக்குறேன். அதேமாதிரி கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் ரொம்ப நாளாக போட்டுட்ருக்கேன். பட் சப்ஸ்கிரைப் மட்டும் என்ன தெரியல, கூடவே மாட்டேங்கி வீடியோஸ்லாம் நிறைய வியூஸ் போகுது. பட் அதுக்கு தகுந்த மாதிரி லைக்ஸ் வரல. ஸோ ப்ளீஸ் பார்க்குறவங்க எனக்காண்டி ஒரு சின்ன லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி போடும்போது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. ஏன்னா வந்து ஹைட்டு, பிரெத்து இதெல்லாம் நீங்கள் பார்த்து போடணுன்னு கிடையாது. இந்த சென்டிமீட்டர்ஸ்லாம் நீங்கள் பார்த்து போடணுன்னு கிடையாது. சும்மா வந்து போடுறது தான், அவ்வளோதான். ஸோ வந்து இது வந்து நம்ம மினி ஆர்ட் அப்படிங்கிறனால நான் ஒரு சின்னதான ஒரு இதில் தான் நான் வந்து போடுறேன். ஸோ வந்து நம்ம பீட்ஸுமே இடையில இந்த வீடியோவில் காமிக்கிறேன், அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு டைம் இல்லாதனால தான் நான் இப்போ நல்லா வீடியோஸ் போடல. இன்னும் கரெக்டாக வந்து வீடியோ வந்துடும். சரி, இப்போ வந்து இங்கே வந்து ஒரு ரவுண்டு மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க. ரவுண்டு வந்து கொஞ்சம் நேராக வந்தால் நல்லாயிருக்கும். பட் எனக்கே வரமாட்டேங்குது. ஸோ போட்டாச்சு. இந்த மாதிரி போட்டக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து வந்து ஃபஸ்ட் நம்ம ஒரு நம்ம வந்து ஒரு ஃப்ளாக் வரைய போகிறோம். நல்ல இப்படி ஒரு கர்வாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம சின்ன பிள்ளையில் வரையும்ல அதே மாதிரி தான், ஒரு மாற்றம் இல்லை. ஈஸியாக ஒரு ஃப்ளாக் வந்து நமக்கு வந்துச்சா. இப்போ வந்து நடுவில் அந்த அசோகா சக்கரா இருக்குல்ல, அது எப்படி நம்ம மறப்போம், அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ வந்து நமக்கு அசோகா சக்கராவும் ஒரு கொடியும் வந்து ஒரு ஃப்ளாக் வந்து ஒரு நீட்டான ஒரு ஃப்ளாக் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ரொம்பவே சிம்பிள் தான். இங்கே இருக்க பார்த்தீங்களா, இங்கே வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஸ்ட்ரெயிட் சர்க்கிளாகவும் இல்லாமல் இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். லைட்டாக ஒரு பலூன் மாதிரி தான் கயிறு வந்து அட்டாச் பண்ணி இந்த மாதிரி ஒரு பலூன் ஷேப்பில் வந்து கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது வந்து ரொம்பவே சிம்பிள். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இப்படியே கொஞ்சம் இப்படி வளைச்சி இப்படி கொண்டாங்க. ரொம்பவே ஒரு சிம்பிளான ஆர்ட்டு தான் இது வந்து அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இங்கே வந்து நம்ம ஒரு 3D ஷேப்பில் வந்து ஒன்று எழுத போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு பலூனு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிடச்சிருக்கும். இப்போ வந்து இங்கே வந்து சிம்பிளாக ஒரு ஹார்ட் வந்து வரைஞ்சிக்கிறோம்.
எனக்கு பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் ஹார்ட் போட வராது. அதேமாதிரி உங்கள் யாருக்கெல்லாம் ஹார்ட் இன்ன வரைக்கும் போட வராது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இப்போ பாருங்கள், ஐ லவ் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ட் முடிஞ்சிச்சு. இப்போ வேறு ஒன்றும் இல்லை, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கலர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்லேருந்து கலர் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஃபஸ்ட் நம்ம கீழேருந்து மேலே போகலாம், ஓகேவா? ஃபஸ்ட் நான் இங்கே பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம எப்போவும் கொடுப்போம்ல தேசியத்துக்கு எப்படி கலர் இந்த மாதிரி ஃப்ளாகு கலர் பண்ணணுமோ அந்த மாதிரி கலர் பண்ணிக்கோ. இது ரெண்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா வந்து நமக்கு காப்பி கலர் இருக்குல்ல, என்ன காப்பியும் அடிக்கலாம், பிளாக் அடிக்கலாம். பட் வந்து பிளாக் வந்து நமக்கு நல்லாயிருக்குன்னு தோணலை, ஸோ நான் காப்பி கலர் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நல்லா தான் இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறமா வந்து அடுத்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வால் ஹேங்கிங் வீடியோ போடுறேன். வால் ஹேங்கிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அடுத்த வீடியோ நாளைக்கே வந்துடும் உங்களுக்கு. நம்ம வந்து க்ரையான்ஸ் வச்சு கொடுக்குறது வந்து நல்லது. நான் மினி பேப்பரில் கொடுக்குறதுனால ஸ்கெட்ச் வச்சு பண்ணாலே வந்து நல்லா வந்துடும். ஸோ வந்து நான் ஸ்கெட்ச் வச்சு அடிக்கிறேன். நீங்கள் பெரிய A4 ஷீட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா க்ரையான்ஸ் வச்சு அடிச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். யாரெல்லாம் வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஆர்ட்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு, கமெண்டில் மறக்காமல் உங்கள் பேரை சொல்லி ஒரு ஹாய் போட்டுருங்க. இப்போ பாருங்கள், நமக்கு வந்து இந்த ஃப்ளாக் கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலரை இந்த பலூனுக்கு அடிக்க போகிறோம். அதாவது வந்து 3 பலூன் நான் வரையும் போதே நீங்கள் நினச்சிருப்பீங்க இதுவுமே வந்து இந்த ஆரஞ்ச் ஒயிட் அண்ட் க்ரீன் கலர் தான் நீ அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு. ஆமாம், அது உண்மை தான், அந்த கலர் தான் நம்ம அடிக்க போகிறோம். நான் வந்து கொஞ்சம் டார்க் கலர் க்ரீன் அடிச்சிட்டேன். நீங்கள் லைட் க்ரீன் அடிச்சு வந்தீங்கன்னா இதை விட சூப்பராக இருக்கும். ஸோ வந்து இனிமேல் வந்து நான் தினமும் வீடியோ போட பார்க்குறேன். கண்டிப்பாக வந்து தினமும் வீடியோ வந்துடும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். சரிடா, நம்ம ஆர்ட் முடிஞ்சிச்சு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் இந்த ஆர்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும்னா ஒரு ஸ்மால் A4 ஷீட்டு, அதுக்கப்புறம் பென்சில், அப்புறம் உங்களுக்கு எரேசர் தேவைப்பட்ட எரேசர், நெக்ஸ்ட்டு திஸ் 4 கலர். இதை வச்சு நம்ம இந்த ஆர்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, மிஸ்டர், see you.